நமஸ்காரம். சந்தியாவந்தனம் பண்றோம், யஜ்ஞ சம்ஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கோம், கோவில்ல பூஜைக்கு உட்கார்றோம், நிறைய இடத்துல வைதிக கர்மங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஹோமங்கள் பண்றோம், பூஜை பண்றோம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம என்ன பண்றோம்? விபூதியை அப்படியே கையில எடுத்து டபடபான்னு அப்படியே குழைச்சு அப்படியே இட்டுக்கிறது. சில பேருக்கு இதனுடைய விதி கரெக்டா தெரியும், தெரியாதவாளுக்காக இதை சிம்பிளா முடிச்சுக்கிறேன். அப்ப இந்த பஸ்மம் என்கிற விபூதி அதை எப்படி இட்டுக்கணுங்கிறது காலாக்னி ருத்ரோபனிஷத்துல சொல்லியிருக்கு. காலாக்னி ருத்ரோபனிஷத் அதை ரெஃபர் பண்ணினா எல்லாமே தெரிஞ்சிடும். அதை சிம்பிளா இப்போ நமக்கு பார்க்கலாம். 5 விரலால விபூதிய கையில எடுத்துக்கிறத சொல்ற மந்திரம் சத்யோஜாதாதி பஞ்சபிரம்ம மந்திரைஹி பரிகிருஹ்யா அப்படிங்கிறது. அப்போ நம்ம கையில எடுத்துக்கிறோம். சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதா யவை நமோ நமஹ எல்லாருக்கும் தெரியும். இப்போ மந்திர கிளாஸ் இது கிடையாது. ஸோ அதனால இது அப்படியே இந்த 5 மந்திரங்களை நம்ம சொல்ல வேண்டியது. கையில எடுத்துட்டு அப்புறம் அக்னிரிதி பஸ்மா, வாயுரிதி பஸ்மா, ஜலமிதி பஸ்மா, ஸ்தலமிதி பஸ்மா, வியோமேதி பஸ்மா என்கிறோம். அப்ப இந்த 5 மந்திரத்தோட சேர்த்து சொல்லி அப்புறம் அதை நம்ம கையில இடத்த கையில அப்படி நம்ம வைக்கிறோம். அதுக்கப்புறம் மானஸ்தோகே இது சமுத்ருத்யாங்கிறது. அப்ப மானஸ்தோகே மந்திரம் இருக்கே, மானஸ்தோகே தன ஏமான ஆயுஷமா நோகோஷு, அதை வச்சுட்டு அதை சொல்லிட்டு நம்ம சமுத்ருத்யான்னு சொல்றது அதை மந்திர ஜபம் பண்ற மாதிரி பண்ணலாம். அதை கையில வச்சுட்டு அப்படியே நமக்கு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜலத்தை விட்டுண்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணணும், குழைக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு மந்திரம் மானோ மகாந்தமிதி ஜலேன சம்ஸ்ருஜ்யா. இப்ப மானோ மகாந்தமதமானோர்பகமான உக்ஷந்தமதமான உக்ஷிதம் ருத்ரத்தில் வர்றது எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லை. குழைச்சதுக்கு அப்புறம் திரியாயுஷமிதி சிரோ லலாட்ட வக்ஷஸ்கந்தேஷுன்னு சொல்லிட்டு போறது மந்திரத்துல. சோ நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம இட்டுக்கிறோம். திரையாயுஷம் திரையம்பகாதி மந்திரங்கள் நிறைய மந்திரங்கள் இருக்கு. சில பேர் பஞ்சாட்சரியினால இட்டுக்கப்பட்டவா இருக்கா. ஆனா இதுல திரையம்பகம் ஜபம் பண்ணிட்டு திரையம்பகை சுகந்திம் புஷ்டிவர்தனம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த 3 விரலால வேணும் நம்ம இட்டுக்கிறதுக்கு. ஏன்னா சில பேர் பார்த்து இந்த 3 விரல் வச்சுக்கிறா, எப்படி இல்லாம இட்டு இருக்கா. சோ இந்த 3 விரலால நம்ம கர்ணாத் கர்ணம் சொல்றது, இந்த அட்டத்துல இருந்து இந்த அட்டம் வரைக்கும் நம்ம இட்டுக்கணும். அது அவாவா சௌகரியம். கொஞ்சமா அப்படியே நடுவுல பதியற மாதிரி, வெளியில தெரியாத மாதிரி இட்டுக்கிறா. அதெல்லாம் அவாவா சௌகரியம். இத சுருக்கமா ஒண்ணு கூட சொல்றேன். 5 விரலால நம்ம பஸ்மத்தை எடுக்கிறோம், விபூதியை எடுத்துக்கிறோம். சத்யோ ஜாதாதி பஞ்ச பிரம்ம மந்திரைஹி அந்த 5 மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம விபூதியை எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு 5 மந்திரம் இருக்கு. அக்னிரிதி பஸ்மா, வாயுரிதி பஸ்மா, ஜலமிதி பஸ்மா, ஸ்தலமிதி பஸ்மா, வியோமேதி பஸ்மா சொல்லிட்டு கையில வச்சுட்டு திருப்பி மானஸ்தோகே தனையே என்கிற மந்திரத்தை சொல்றது. அதுக்கப்புறம் ஜலத்தை விட்டுண்டு குழைச்சுக்கிறதுக்கு மானோ மகாந்த மதமானோர்பகம் அப்படிங்கிற மந்திரம். அதுக்கப்புறம் நம்ம விபூதியை இட்டுக்கிறது. திரையம்பகை யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் சொல்லிட்டு அந்த மந்திரம் ஃபுல்லா நிறைய பிராவசியம் சொல்லலாம். அப்புறம் நெற்றியில இட்டுக்கிறது, ஸ்கந்தம், வக்ஷஸ், சந்தியில எல்லாம். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த பஸ்ம தாரண விதிய சாம்பவ விரதம்ங்கிறோம். சாம்பவ விரதம். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லார்ட்டையும் கொண்டு சேருங்கோ. விபூதி இட்டுக்கிறத இந்த ஒரு விதி பிரகாரம் நம்ம இட்டுக்கணும். நம்ம இதை படிச்சாதான் இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இல்லாட்டா அவ அப்படியே ஏதோ விபூதி எடுத்துக்கிறா, அப்படியே இட்டுக்கிறா. இன்னைக்கு விபூதியே இட்டுக்காம நிறைய பேர் போயாச்சு, அப்படியே ஓடின்னு இருக்கு, சாஸ்திரம் ஓடின்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சனாதன தர்மத்தை பின்பற்றலாம். இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கோ, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கோ. நமஸ்காரம்.